ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் அளிக்கும் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார். தமிழக அரசு அறிவிப்பு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தல். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்திருப்பதால் வேங்கை வயல் கிராமத்தில் போலீசார் குவிப்பு. தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சிகள். தமிழக காவலர்கள் 21 பேர் குடியரசுத் தலைவர் விருதுக்கு தேர்வு. பணியின் போது சிறப்பாக செயல்பட்டதற்காக கௌரவம். பஞ்சாப் மாநிலத்தில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம். போட்டியின் நடுவர் மற்றும் அமைப்பாளர்கள் பொறுப்பின்றி செயல்பட்டதாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு. அரசு உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் இன்று நெகிழி கழிவுகள் அகற்றம். கரூர் அமராவதி ஆற்றுப் பகுதியில் மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்று தூய்மை பணி. சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் திருவிழா. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையே இன்று 2வது T20 போட்டி. தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் செல்ல இருப்பதால் குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள நாயக்கர்பட்டி மற்றும் அரிட்டாப்பட்டி பகுதிகளில் அமையவிருந்த டங்ஸ்டன் சுரங்கம் அப்பகுதி மக்களின் தொடர் போராட்டம் மற்றும் தமிழக அரசின் தொடர் அழுத்தம் காரணமாக மத்திய அரசு கைவிட்டது. எனவே டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அரிட்டாப்பட்டி பகுதியில் நாளை பாராட்டு விழா நடைபெறுகிறது. பொதுமக்களின் அழைப்பை ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் பங்கேற்க உள்ளார். போராட்ட எதிர்ப்பு குழுவினரையும் சந்திக்க உள்ளார். சென்னையில் நாளை குடியரசு தின விழா முடிந்ததும் கொடியேற்றத்திற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அரிட்டாப்பட்டிக்கு புறப்பட உள்ளார். இதனால் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் தேநீர் விருந்தை காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே புறக்கணித்துள்ளன. வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கில் சிபிசிஐடி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை சித்தரிக்கப்பட்டது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் வேங்கை வயல் கிராமத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக வேங்கை வயல் கிராமத்தை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். 4 திசைகளிலும் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு கரூரில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, மதிவேந்தன் ஆகியோர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்ற போதிலும் அவை குப்பை தொட்டியில் வீசப்படுவதாக குற்றம் சாட்டினர். கோதூர் பகுதியில் சுய தொழில் தொடங்குவதற்கான நிதி மற்றும் முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கப்பட்ட மனுக்கள் குப்பை மேட்டில் கண்டெடுக்கப்படுவதாகவும் இது ஆளுங்கட்சியின் பாராமுகத்தன்மையை காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர். 14வது தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் கருத்தரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே நாளில் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதனை நினைவு கூறும் விதமாக கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. வாக்களிப்பதை தவிர வேறொன்றும் பெரிதல்ல, நிச்சயமாக நான் வாக்களிப்பேன் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும். சொத்து குவிப்பு புகாரில் இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை முன்னாள் அதிபரும் பிரதமராக இருந்தவருமான மஹிந்த ராஜபக்சேவின் 2வது மகன் யோஷித ராஜபக்சே மீது சொத்து குவிப்பு புகார் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வந்தனர். சில நாட்களுக்கு முன்பு யோஷித ராஜபக்சேவுக்கு போலீசார் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்திய நிலையில் விசாரணையின் முடிவில் பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர் தவறு செய்வதற்கான ஆதாரங்கள் உறுதி செய்யப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக இலங்கையின் கட்டரகாமா பகுதியில் சட்டவிரோதமாக அவர் சொத்து வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ராஜபக்சே மகனை இன்று கைது செய்தனர்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இன்று பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்படுகின்றன. இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி சனிக்கிழமைகளில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் நெகிழி கழிவுகளை அகற்ற வேண்டும் என தமிழக அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமராவதி ஆற்றில் உள்ள நெகிழி கழிவுகளை அகற்றும் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று ஆற்றிலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து அகற்றினர். மாநகராட்சி துணை மேயர், மாநகராட்சி ஆணையர், மண்டல குழு தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர். தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி காஞ்சிபுரத்தில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்று வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வாசகங்கள் கொண்ட பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட சார் ஆட்சியர் ஆஷிக் அலி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்றார்கள். தமிழக காவலர்கள் 21 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் நாளை குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் காவல்துறையில் சிறப்பாக செயல்படும் வீரதீர செயல்களுக்கான விருது, மெச்சத்தக்க சேவைகளுக்கான விருது மற்றும் மிக சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த காவலர்களுக்கு 746 விருதுகள் மற்றும் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளர்கள் துரைக்குமார் மற்றும் ராதிகா ஆகிய இருவருக்கு காவல்துறையில் மிக சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தமிழகத்தைச் சேர்ந்த 21 காவலர்களுக்கு மெச்சத்தக்க சேவைகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் நாளை நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஸ்வரேவ், ஜானிக் சின்னர் ஆகிய இருவரும் சாம்பியன் பட்டத்துக்காக மோதுகிறார்கள். மெல்போர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டி தொடர் தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் முன்னாள் நம்பர் 1 வீரர் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் ஆகியோர் மோதினர். அப்போது காயம் ஏற்பட்டதால் போட்டியில் இருந்து ஜோகோவிச் வெளியேறியதால் ஸ்வரேவ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மற்றொரு அரையிறுதியில் முதல் நிலை வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே 2வது T20 கிரிக்கெட் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றதால் உத்வேகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இப்போட்டியில் களமிறங்கியிருக்கிறது. அதே நேரம் இங்கிலாந்து அணியும் பதிலடி கொடுக்கும் நோக்கில் களமிறங்கும் என்பதால் இந்த போட்டி ரசிகர்களுக்கு விருந்து படைப்பதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக மாநகர பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் போட்டிக்கான அனுமதி சீட்டை காட்டி இலவசமாக பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பொங்கல் திருநாளையொட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. திருமயம் அருகே அமைந்துள்ள மலைக்குடிப்பட்டி, பரளி, மாவூர் ஆகிய கிராமங்களை சேர்ந்தவர்கள் ஆண்டுதோறும் இந்த பந்தயத்தை நடத்தி வருகிறார்கள். 13வது ஆண்டாக இந்த முறையும் விமரிசையாக போட்டி நடைபெற்றது. சிவகங்கை, மதுரை, தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாடுகள் கொண்டு வரப்பட்டு பந்தயம் நடத்தப்பட்டது. மாடுகளின் ரகங்களுக்கு ஏற்ப இருவேறு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை கிராம மக்கள் உற்சாகத்தோடு கண்டுகளித்தார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பஞ்சாபில் உள்ள குருகாசி பல்கலைக்கழகத்தின் தமிழகத்தில் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் பீகார் மாநிலத்தின் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே கபடி போட்டி நடைபெற்ற போது தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் போட்டியின் நடுவரும் அமைப்பாளர்களும் பொறுப்பின்றி செயல்பட்டதாக குற்றம் சாட்டி எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.